Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜாவர் சீதாராமனின் உடல் பொருளானந்தி அத்தியாயம் 36. அந்தி சாயும் நேரம். விழுப்புரம் தாண்டி மதுராந்தகத்தை நெருங்கி கொண்டிருந்தேன். இன்னும் சென்னைக்கு 50 மைல் தூரம்தான் இருக்கும். முனிசிபல் விளக்குகள் எரிய ஆரம்பித்து விட்டன. பசுக்கள் மந்தை மந்தையாக வீடு திரும்பும் நேரம். சூரியன் மறைந்து பூராவும் இருட்டவில்லை. காரில் முன் விளக்குகளின் வெளிச்சமும் பிரகாசமாக தெரியவில்லை. 2 கட்டான் வெளிச்சம். இம்மாதிரியான நேரத்தில் தான் கார் விபத்துகள் நேரக்கூடும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். திடீரென என் புறம் இருந்து டேய் என்ற குரல் கேட்டது. அந்த குரலில் ஆணவமும் ஒரு மிருகத்தனமும் துணித்தது. சட்டென்று திரும்பினேன். துணி மூட்டை போல தோய்ந்து படுத்திருந்த திலீபன் தன் இடத்தில் எழுந்து உட்கார்ந்திருந்தான். அவன் தோற்றத்தில் பலவீனம் இல்லை, பயமில்லை, ஒரு மிருக பலம் இருந்தது. அவன் கண்கள் கருத்திருந்தன. வெளுப்பான உதடுகள் இப்போது இரத்த சிவப்போடு காணப்பட்டன. உதடுகள் விலகி பற்கள் கோர புன்னகையோடு காட்சியளித்தன. அன்றொரு நாள் நான் ராமலிங்கத்தோடு அடையாறு வீட்டிற்கு போனபோது பார்த்த திலீபனின் அதே அலட்சியம் என்று தெரிந்தது. நான் ராமநாதா, காரை எவ்வளோ மெல்ல ஓட்டுற, வேகமாக ஓட்டக்கூடாது என்று சொல்லி ஒரே தாவில் பாய்ந்து முன் சீட்டிற்கு வந்து விட்டான். ஓடும் காரிலேயே என்னை நகர்ந்து கொள்ள சொல்லிவிட்டு டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்து கொண்டு அவன் காரை ஓட்ட ஆரம்பித்தான். ஸ்டியரிங் வீலை அநாயசமாக பிடித்தபடி ஆக்சிலேட்டரை மிதிக்க ஆரம்பித்தான். கார் வேகமாக செல்ல ஆரம்பித்தது. திலீபன் என்னிடம் பயப்படாத நான் ராமநாதா என்று சொல்லிவிட்டு என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். காரின் வேகத்தை காட்டும் மீட்டரில் 60, 70, 80 என்று அதிகமாகி கொண்டே சென்றது. அதோடு திலீபனின் சிரிப்பிலே ஒரு வெறியும் ஏறிக்கொண்டு சென்றது. ரோடில் எதிர்ப்புறம் வரும் வண்டிகள் என் பார்வையில் பறந்து மறைந்தன. திலீபன் காரை ஓட்டும் வேகம் எனக்கு நடுக்கத்தை கொடுத்தது. உளுந்தூர்பேட்டையில் எழுந்து உட்காரக்கூட முடியாமல் சவம் போல கிடந்த திலீபனா இப்படி கார் ஓட்டுகிறான் என்று ஆச்சரியப்பட்டேன். முன்பு ஒரு தரம் நானும் திலீபனும் திருச்சியிலிருந்து உதகமண்டலத்திற்கு காரில் சென்றதுண்டு. திலீபன் முதன்முறையாக உதகமண்டலத்திற்கு அப்போதுதான் பயணம் செய்தான். அந்த பயணத்தின் போது நான் சற்று வேகமாக கார் ஓட்ட நேரும்போதெல்லாம் திலீபன் நடுங்குவான். மெல்ல விட்ட லாரியில் மோதிர போகிறேன், எனக்கு பயமாக இருக்கே என்று கதறுவான். அந்த திலீபனா இவன்? திலீபன் இப்போது கார் ஓட்டிய விதம் எனக்கே கொலை நடுக்கத்தை கொடுத்தது. சில மாதங்களில் எத்தனை மாறுதல்கள்! அன்று திலீபனுக்கு கார் உறுப்புகளின் பெயர் கூட தெரியாது. எது கிளச், எது கியர் என்று தெரியாமல் இருந்தவன் இன்று என்னமாய் கார் ஓட்டுகிறான். எப்போது கற்றுக்கொண்டான்? மாலை வேளையில் வண்டிகள் சாரியாக போகும் சாலையில் காரை இப்படியும் அப்படியும் ஒதுக்கி வேகம் குறையாமல் ஓட்டினான். எனக்கு அச்சமாக இருந்தது. பாதையில் செல்பவர்கள் வெகுண்டு ஒதுங்கினார்கள். நான் ராம்நாதா, பேசாமல் மௌனமாக உட்காண்டிருக்க என்று கார் ஓட்டியபடியே திலீபன் என்னை கேட்டான். திலீபா, புரியாத விஷயங்கள்லாம் எனக்கு திகை போட்டும் போது நான் பேசுவதற்கு என்ன இருக்குது? சில மணிக்கு முன்னால் நீ சரியாக உட்கார கூட முடியாமல் சாவம் போல கிடந்த, இப்போ திடீர்னு எழுந்து உட்கார்ந்து ஓட்டுற என்று அவனை பார்த்தேன். அவன் கடகட என்று சிரித்தான். என்னை ஓரக்கண்ணால் பார்த்தபடி. அவன் என்னை பார்த்த விதம் முற்றிலும் புதுமையாக இருந்தது. அந்த பார்வை திலீபனின் பார்வை போலவே இல்லை. திலீபா, டாக்டர் நாதன் சொன்னதை பார்த்தா நீ எழுந்து நடமாட இன்னொரு மாதமாக ஆகும்னு சொல்கிறாங்க. அதுவும் நல்ல உணவு, டானிக் சாப்பிட்டால் தான் முடியும்னாரு. ஆனால் நீயே என்று சொல்ல ஆரம்பித்தேன். திலீபன் என்னை இடைமறித்து, டாக்டரு நல்லவர் தான், ஆனால் மனிதான் உணவால் வாழ்வதில்லை, டானிக்களால் அவன் வாழ முடியாது, தேகம் பலம் அடையதில்லை, மனித மனத்தால் ஆசையால் வாழறான், மனமே அவனுக்கு பலம் அளிக்குது, ஆசையே வாழ்விற்கு வேகம் தருகிறது, ஆசையை ஒழித்தவன் தான் சமமாகிறான், அவனைத்தான் அந்த சமமாக நிலையத்தான் கௌதம புத்த நிர்வாண நிலை அடைவதாக குறிப்பிட்டான். ஆசை இருக்கும் வரை யாரும் மறைய முடியாது, ஆசை இல்லாவிட்டால் உலகம் இல்லை என்றான். திலீபா, நீ சொல்வது ஒரு விபரீதமான தத்துவமாக இருக்குதே. ஆசை ஒழிப்பு தான் இன்பத்திற்கு வழி எல்லா மதங்களும் ஏகமானதாக சொல்லுகிறத. திலீபன் சிரித்தான். எது இன்பம்னு நிர்ணயித்த பின்பு தானே அதை நோக்கி பாதை போட முடியும். ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொன்று இன்பமாக இருக்கும். ஒன்றும் இல்லாமல் சூன்யம் என்ற சைஃபர் நிலையை லட்சியமாக வச்சு புத்தம் பாதை வகுத்தான். பலத்தோடு ஆக்கி அழித்து நிற்கும் நிலை இன்ப நிலையா? இல்லை. ஒன்றும் இல்லாமல் வெறும் சைஃபராக முடிவது லட்சிய நிலையா? புத்தம் துன்பம் இல்லாத ஒரு நிலையை இன்ப நிலைன்னு நினச்சான். இல்லாத ஒன்று இருக்கும்போது ஒன்றாகி முடியுமா? முள் ஒரு இடத்தில் இல்லை என்று சொல்வதிலிருந்தே அங்கே மலர் இருக்கிறதுன்னு அர்த்தம் கொள்ள சொன்னால் அது பொருந்துமா? கௌதம புத்தன் பாதி கிணறு தாண்டிய மேதை. ஆசை இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. படபடவென்று பேசிவிட்டு திலீபன் நிறுத்தினான். திலீபன் பேசிய முறையிலும் பேசிய குரலிலும் எனக்கு ஏதோ மாறுதல் இருப்பது போல தெரிந்தது. ஆனால் இன்னதென்று விளங்கவில்லை. திலீபனுக்கு பதில் சொல்லாமலேயே நான் ரோடை பார்த்தபடி மௌனமாக இருந்தேன். திலீபனும் சிறிது நேரம்
என்னோடு ஒன்றும் பேசவில்லை. பிறகு திடீரென்று திலீபன் என் பக்கம் திரும்பினான். என் பார்வை அவன் கண்கள் மீது சென்றது. அவன் கண்களில் ஏதோ மாறுதல் இருப்பது போல தோன்றியது. திலீபன், ராவணாதா, உடன் பலம் இழந்து டாக்டர் வீட்டில் படுத்திருந்த போது நான் ஏதாவது சொன்னேனா என்று கேட்டான். எதை பற்றி கேட்குற திலீப? திலீபன் தயங்கி விட்டு பிறகு தொடர்ந்து சொன்னான். ஆனந்தியை பற்றி, மேஜரை பற்றி தான் சொல்கிறேன். அவங்கள பற்றி நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா, ஏதாவது அவதூறு சொல்லியிருந்தா அதை பொருட்படுத்தாத. ஆனந்தி நல்லவ, மேஜர் அதை விட நல்லவர். தவறெல்லாம் என்னுடைய தான். உனக்கு கோபம் இருந்தால் அதை என்னிடம் காட்டு. உன் குடும்பத்தில் நேர்ந்த குழப்பத்திற்கெல்லாம் நான் பொறுப்பாளி. என் மனநிலை தான் காரணம். மனித நிலையின் விளிம்பில் ஹிப்னாட்டிக் ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்டதே இவ்வளவுக்கும் காரணம். என்னை போன்றவன் சாதாரண மனிதனை போல் திருமணம் முதலிய மாமூல் விஷயங்களில் அக்கறை செலுத்தி இருக்கவே கூடாது. நீயும் சீதாவும் ஜோடியாக வாழ வேண்டியவங்க. உங்கள் வாழ்வில் நான் குறுக்கிட்டு விட்டது பெருந்தவறு. அதுக்கு என்ன மன்னிச்சிரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்பு திலீபனை, மேஜரையும் ஆனந்தியும் திட்டியிருக்கிறான். பலவீனமான நிலையில் படுத்திருக்கும் போது இப்போது அவனே மேஜர் சார்பில் பேசுகிறானே. இவனை எந்த கணக்கில் வைப்பது என்று புரியாமல் தவித்தேன். சென்னை வந்ததும் எங்கள் நண்பரான டாக்டர் சண்முக சுந்தரத்திடம் இதை பற்றி பேச வேண்டும், அவரிடம் இந்த விசித்திர மாறுதலை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தேன். அடுத்த வினாடியே என் அருகில் அமர்ந்திருந்த திலீபன் சிரித்தான். தொடர்ந்து சிரித்தான். ராணாதா, என் உண்மை நிலையை பற்றி எந்த டாக்டரும் புரிந்து கொள்ள முடியாது. நாகரிக டாக்டர் படித்ததெல்லாம் சிறிதளவுக்கு தான். அவர்களுக்கு புரியாத, அவர்களது வைத்தியம் சாஸ்திரம் புரிந்து கொள்ள முடியாத பிராந்தியங்களை எல்லாம் புரிந்து கொண்டவன் நான். தற்கால விஞ்ஞானிகள் பெரும் தவறு என்ன தெரியுமா? அவர்களுக்கு புரியாத விஷயத்தை, அவர்களால் தீர்மானிக்க முடியாத விஷயத்தை பொய் என்று சொல்லிவிடுகிறார்கள். காலம், பரிமாணம் இரண்டுக்கும் உட்பட்டது அவர்களுடைய சிந்தனை எல்லாம். என்ன அவர்கள் ஒரு பைத்தியம் என்று தீர்மானிப்பாங்க. என்னை சங்கிலியால் கட்டி போடுவாங்க. எனக்கு மாத்திரை கொடுத்து வைத்தியம் செய்வாங்க. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளோதான். நான் நினச்சது உனக்கு எப்படி தெரிஞ்சதே என்று கேட்டேன். திலீபன் ஒரு வினாடி பேசவில்லை. எனக்கு அரை அடி தூரத்தில் உட்கார்ந்துருக்கும்போது நீ சிந்திப்பது எனக்கு நீ சொல்லாமலே தெரியுது. உன்னுடைய டாக்டர் இதற்கு தாட் ரீடிங் அப்படின்னு ஆங்கில பேர் சொல்வார். அல்லாமல் அதை புரிந்து கொள்ள விளக்க அவரால் முடியாது. கார் சென்னை நகரில் பிரவேசித்தபடி இருந்தது. எங்கள் பின்னால் இருந்து ஒரு கார் எங்களை தாண்டி சென்றது. அந்த காரின் முன் சீட்டில் உட்கார்ந்திருந்தவர் அணிந்திருந்த கருப்பு கண்ணாடியிலிருந்து அது மேஜராக இருக்குமோ என்று நினைத்தேன். அதே காரில் பின் சீட்டில் யாரோ படுத்திருப்பது போல தெரிந்தது. படுத்திருந்தது யாராக இருக்கும்? ஆனந்தியாக இருக்குமோ என்று எண்ணினேன். அதற்கு மேல் எனக்கு எதையும் சிந்திக்க துணிவில்லை. நான் சிந்திப்பதெல்லாம் அருகில் இருக்கும் திலீபனுக்கு புரிந்து விடுகிறதே. ஆகையால் மௌனமாக உட்கார்ந்திருந்தேன். திலீபனும் பேசாமல் கார் ஓட்டி வந்தான். முடிவில் நான் தான் மௌனத்தை கலைத்தேன். திலீபா, நீ என்னோட மாம்பழத்துக்கு தானே வரப்போகிற? திலீபன் யோசித்தான் இருக்கணும். லா ராம்நாதா, நான் இன்றைக்கி வீட்டுக்கு வரல. அடையாறில் மேஜர் வீட்டுக்கு தான் போகிறேன். உன் வீட்டில் இறக்கிட்டு போகிறேன். காரை வேகமாக தியாகராய நகர் செல்லும் பாதையில் திருப்பினான். வீட்டை நெருங்கியதும் நான் இறங்கிக் கொண்டேன். திலீபன் காரை ஓட்டிச் சென்றான். என்னுடைய கார் அது. அதை அவன் ஓட்டிச் சென்றான். அவனை தடுக்க எனக்கு தைரியம் இல்லை. இவன் குற்றுயிராக கிடைக்கிறான் என்பதற்காக பல 100 மைல்கள் கார் எடுத்து வந்து அதில் அவனை ஏற்றி எவ்வளவோ பாடுபட்டு வீடு கொண்டு வந்திருக்கிறேன். அதை கொஞ்சமும் சட்டை செய்ததாக தெரியவில்லை. இருந்தும் அவனிடம் ஏன் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச தோன்றவில்லை. பிரமித்து போன நிலையில் வீட்டுக்குள் நுழைந்தேன். என்னை பார்த்ததும் சீதா ஓடோடி வந்தாள். அவர் எங்கேயா தான்? கார் எங்கேயா தான்? அவர் ஏன் வரல? அவருக்கு அபாயம் ஒன்றும் இல்லையே? அவருக்கு அவர் உயிருக்கு என்று சொல்லி எதையோ நினைத்து வார்த்தைகளால் சொல்ல முடியாதவள் போல் நிறுத்தினான். அவன் உயிருக்கு ஆபத்தில், அவன் சௌக்கியமாக இருக்கான். நம்ம எல்லோரையும் விட நல்ல நிலையில் தான் இருக்கான் என்று சலிப்போடு கூறினேன். அவரை அழைச்சி வரதா சொல்லி சென்றீர்களே, அவர் நீ நம்மோடு தான் இருப்பார்னு சொன்னீங்க. ஏன் தான் அவர் இல்லாமல் வந்திருக்கீங்க? அவர் குற்றாலத்தில் இருக்கிறாரா? சென்னை வரலையா என்று தொடர்ந்து கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாள். அதோடு திலீபனின் தாயும் தன் மகன் வீடு திரும்பப் போகிறான் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்திருக்கிறாள். மீனாட்சி அம்மாளின் முகத்தில் உள்ள ஆவலை பார்த்தேன். வயது முதிர்ந்த தாய், இளம் பெண் சீதா என்ற 2 ஜீவன்களும் தனக்காக எவ்வளவு துடிக்கின்றன என்று கொஞ்சமேனும் திலீபன் நினைத்தானா? இவர்களை பார்க்கும்போது திலீபனை படுத்த படுக்கையாக நோயோடாவது கொண்டு வந்திருக்கலாம் என்று தோன்றியது. திலீபன் திரும்பி விட்டான் சீதா, ஆனால் நம்ம வீட்டுக்கு திரும்பல, அடையார் வீட்டுக்கு தான் சென்றிருக்கான் என்று கூறிவிட்டு நகர்ந்தேன். சீதா அப்படியே ஸ்தம்பித்து உட்கார்ந்து விட்டான். அன்றிரவு 8 மணி வரை சீதா ஒன்றும் பேசவில்லை. மணி 8 அடித்து சில வினாடிகளுக்கெல்லாம் எங்கள் வீட்டு கதவு மணி அடித்தது. நான் போய் கதவை திறந்தேன். அங்கு திலீபன் நின்று கொண்டிருந்தான். அவன் என்னிடம் காரின் சாவியை கொடுத்துவிட்டு, காரை பத்திரமாக கொண்டு வந்துட்டேன் ராமநாதா என்று சொல்லிவிட்டு ஒரு விதமான விஷம புன்னகையோடு சீதாவை ஒரு முறை பார்த்தான். தெருப்பொறுக்கிகள் ஒரு பருவப்பெண்ணை கெட்ட எண்ணத்தோடு பார்ப்பது போல இருந்தது அந்த பார்வை. வாயில் இருந்த சுருட்டை எடுக்காமல் புகைவிட்டபடியே இருந்தான்.
திலீபா உட்கார என்று சொன்னேன். அதை காதில் வாங்கி கொள்ளாமல் ஹாலை ஒரு முறை கண்காணித்தான். தன்னை ஈன்ற தாய் அங்கு நிற்பதை கூட நினைத்து பாராமல் சுருட்டை பிடித்தபடி நின்றான். அதை பார்த்ததால் உதடுகள் படபடவென்று துடித்தன. மெலிந்து போனவர்களுக்கு கோபம் வரும்போது உடல் பெருங்காற்றில் வேர்ப்பலம் இல்லாத மரங்கள் ஆடுவது போல ஆடிற்று. அத்தியாயம் 37. திலீபா திலீபா உங்கள் அப்பா சாகுவேடா, அவர் மாதிரியே நீ ஹைட்டடா, நீ அவரே தான் என்று மீனாட்சி அம்மாள் அலறியபடி பாய்ந்து திலீபனை தன் பலம் கொண்டவட்டும் அரைந்து விட்டாள். கணவன் வாழ்ந்தபோது அவர் விளைத்த கொடுமைகளுக்காக அவரை கை நீட்டி அடிக்க முடியாத நிலையில் இருந்த மீனாட்சி அம்மாள் இப்போது அவர் அந்த தன் மகனை அடித்து தன்னுடைய வாழ்நாள் ஆத்திரத்தை எல்லாம் தீர்த்து கொண்டாளோ என்று கூறும்படி இருந்தது அவள் செய்கை. திலீபன் இந்த தாக்குதலை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. ஆகையால் அறைகள் மழை போல விழவும் அப்படியே நடுங்கியபடி நின்றான். திலீபனின் கண்களில் இருந்த பயங்கர கவர்ச்சி மறைந்தது. அந்த கண்களின் சக்தி எங்கோ மறைந்தது. அங்கு பீதியும் பயமும் தான் மிஞ்சி நின்றன. அவன் ஆணவமும் எக்காலமும் எங்கோ ஓடி போய்விட்டன. காட்டில் வேட்டைக்காரன் துப்பாக்கி சத்தம் கேட்டு மான் நடுங்கி ஓடுவது போல வீட்டை விட்டு ஓடிவிட்டான். மீனாட்சி அம்மாளுக்கு கோபம் வரும் என்பதை அன்று நான் நேரில் பார்த்தேன். இந்திரஜாலங்களை புரியும் திலீபனின் மனோசக்தி தாயின் முன் கட்டுப்பட்டு கலங்கி நிற்குமா? திலீபனின் சக்திக்கும் ஒரு வரம்பு இருக்கிறதா என்ற கேள்விகள் என் மனத்தில் எழுந்தன. அதே சமயத்தில் அவன் புகைத்த சுருட்டு தரையில் கிடப்பதை பார்த்தேன். அது இன்னும் புகைந்து கொண்டிருந்தது. அதை எடுத்தெறிய கையை எடுத்தேன். அதிலிருந்து வந்த மனம் புகையிலையின் மனமாக இல்லை, மல்லிகையின் மனம் வீசியது. சுருட்டை வீட்டின் வெளிப்புறம் வீசி எறிந்தேன். தாயின் கரங்களால் அடிக்கப்பட்டு வெளியேறிய திலீபன் சில நாட்களுக்கு எங்கள் வீட்டு பக்கம் வரவில்லை. நாங்களும் அவனை பற்றி பேசுவதும் இல்லை. வாழ்க்கையில் எந்தவித தாக்குதலும் பழகிவிடுகிறது. குடிப்பழக்கம் ஆரம்பிக்கும் போது உடல் அதை ஏற்க மறுக்கிறது. உடலில் கோளாறுகள் ஏற்படுகின்றன. தலை சுற்றல், வாந்தி, இந்த கெட்ட பழக்கங்களை உடல் ஏற்க மறுக்கிறது என்பதன் அறிகுறி. ஆனால் திரும்ப புகையிலையை உபயோகப்படுத்தும் போது உடலும் பழகி புகையிலையோடு ஒத்து போய்விடுகிறது. அப்புறம் பழக்கம் இல்லாத நிலை வேதனை தரும் நிலையாகி விடுகிறது. மனமும் அதே போல்தான் என்று நினைக்கிறேன். திலீபனின் திடீர் மாற்றங்கள் எங்கள் வீட்டில் பழகிப்போன விஷயமாகிவிட்டது. ஆனால் எனக்கு மட்டும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. என் நண்பரும் பெரிய மனோதத்துவ வைத்தியருமான டாக்டர் சண்முகசுந்தரத்தின் திலீபன் விஷயமாக கலந்து பேச நினைத்தேன். டெலிஃபோன் செய்து அவருடைய மருத்துவமனையிலேயே சந்தித்தேன். ஆரம்பம் முதல் திலீபனுக்கு நேர்ந்தவற்றை விளக்கமாக கூறினேன். அவர் குறுக்கிடாமல் பொறுமையாக காது கொடுத்து கேட்டார். முடிவில், நான் திலீபனை சந்தித்து பேச முடியுமா, அவனை பரிசோதிக்க முடியுமா என்று கேட்டார். இப்போது அவன் வீட்டுக்கு வரதில்லை டாக்டர். வந்தாலும் அவன் சிகிச்சைக்கு ஒத்துக்கொள்வானா என்று புரியல. நான் சொன்ன தகவலிலிருந்து வைத்திய சாஸ்திர ரீதியாக அவனை எந்த கணக்கில் நீங்கள் வைப்பீங்க டாக்டர்? பைத்தியம்னு சொல்வீங்களா என்று கேட்டேன். டாக்டர் சண்முகசுந்தரம் சில வினாடிகள் யோசித்தார். மன கோளாறுகளை பொறுத்தவரையில் வைத்திய சாஸ்திரம் இன்னும் பாலிய நிலையில் தான் இருக்குது. எல்லாமே தத்துவங்களும் தியரிகளாகவும் தான் இருக்கிறது. நீங்கள் சொல்கிற விவரங்கள்லேருந்து பார்த்தா திலீபன் 2 விதமாக மாறி மாறி காட்சி அளிக்கிறான். 2 நிலைகளையும் 2 வித குண அமைப்போடு அரைக்கிறான். ஒரு நிலையம் பயந்து பச்சாதாபத்தோடு பண்பு நிறைந்தவனாக இருக்கிறான். இன்னொரு நிலையில் துணிவு, கோபம், இரக்கமின்மையோடு இருக்கிறான். அவனிடம் ஒரு விதமான குண அமைப்பு இருக்கும்போது இன்னொரு வித குணநிலை தலை காட்டுவதில்லை. 2 குணநிலையிலும் அறிவு குழப்பமோ பிதற்றலோ இல்லை. அந்த நிலையில் ஆளும் குணத்துக்கு தக்கவாறு இயங்குகிறான். அப்படி தானே என்று நான் கூறிய விஷயங்களை சுருக்கமாக மொத்தப்படுத்தி என்னை கேட்டார். டாக்டர், நீங்கள் சொல்லுது சரி. ஒரு சிறந்த நடிகை 2 வேறுபட்ட பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அதில் ஈடுபட்டு நடித்தா எப்படி தோன்றுமே அப்படி தெரிகிறது. நடிகனுக்கு நாம் நடிக்கிறோன்ற நினைப்பு அடிப்படையில் இருக்கும். திலீபனுக்கு அது இல்லை. டாக்டர் சிரித்தபடி, ஆனால் சரியான வார்த்தைகளை கொண்டு வழங்கினீங்க. திலீபன் பலவிதமான பாத்திரங்களாக காட்சி அளித்தாலும் அவனை பைத்தியம்னு சொல்லலாம். ஆனால் அவன் மாற்றம் 2 திட்டமான அமைப்புகளுக்குள்ளே இயங்குவதால் அவனுடைய நிலையை ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அதாவது பிளவுபட்ட நபர் அல்லது பிளவுபட்ட மனிதன் என்று தான் சொல்லணும். ஒரே மனிதன் தன்னையே திடீரென்று வேறு மனிதனாக நினைத்து கொண்டு அதற்கு தக்கபடி நடப்பான். ஒரே உடலில் ரெட்டையர்களாக இருப்பான். அதில் ஒருவன் நல்லவனாகவும் மற்றவன் கெட்டவனாகவும் இருக்க முடியும். இவன் செய்தது அவனுக்கு ஞாபகம் இருக்காது. அவன் பங்கெடுத்து கொண்ட நிகழ்ச்சிகள் இவன் ஞாபகத்தில் இல்லாது. நான் டாக்டர் சண்முகசுந்தரம் என்று அறியப்படும் நம்முடைய ஞாபக சக்தி தானே. ஞாபகம் என்ற சக்தி மனித இனத்தை விட்டு மறைந்து விட்டால் உறவுகள், நட்புகள், நாகரிகம் ஒன்றுமே இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும்
நாம் புதிய மனிதர்களாக பிறந்து கொண்டே இருப்போம். எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப புதிதாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியடும். நேற்று கற்றது நேற்றோடு இன்று பயன்படாது. ஒரு மணி நேரத்துக்கு முன் பார்த்தவர்கள் முற்றிலும் புதியவர்களாக காட்சியளிப்பாங்க. திரும்பவும் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். நியூட்டன் கண்டுபிடிச்சது, சாக்ரட்டிஸ் சொல்லி சென்றது, கம்பன் எழுதியது ஒன்றுமே இருக்காது. தாய் யார், தந்தை யார், மனைவி யார், மகன் யார், அடையாளம் தெரியாமல் போயிடும். பொதுவாக நம் இனத்துக்கு ஞாபகம் என்பது இருப்பதால் தான் குழப்பம் இல்லாமல் நாகரிகமாக வாழ முடியுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பெயரும் உருவமும் தனிமை தருவதில்லை. அவனுடைய ஞாபகங்கள் தான் அவனை தனி மனிதர்களாக ஆக்குகின்றன. அவன் ஞாபகங்கள் மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் மனத்தில் அவனை பற்றி வைத்திருக்கும் ஞாபகங்கள் தான் அவனுக்கு சமூகத்தில் உருவம், பெயர், அந்தஸ்து எல்லாம் தருகின்றன. நீங்கள் ராமநாதன் ஒரு வக்கீல், திலீபன் சகோதரன் என்பதை என் ஞாபகங்கள் எனக்கு சொல்கின்றன. திடீரென்று என் ஞாபகங்களும் மற்றவர் ஞாபகங்களும் சதி செய்து உங்களை ஒரு கழுதை அப்படின்னு நினைக்க வச்சா நீங்கள் எவ்வளோதான் முயன்றாலும் உலகத்தின் பார்வையில் ஒரு வக்கீலாக மனிதனாக உலக முடியாது. உலகம் உங்களை கழுதையாகத்தான் நினைக்கேன். அழுக்கு மூட்டைகளை உங்கள் முதுகின் மேலே சலவைக்காரர் ஏற்றி தான் செல்வார் என்று சொல்லி சிரித்தார். அந்த நிலையை நினைக்கவே பயமாக இருக்குது சார் என்றேன். இது மட்டும் என்ன, எவ்வளோ விஷயங்களை ஆராயாமல் அப்படியே எடுத்துக்கிட்டு விடுறோம் நம்ம. அதனால தான் நிம்மதியாக இருக்கும். உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடியே ஆராய தொடங்கினா எல்லாமே பயங்கரம் தான். அப்போது தான் ஆண்டவனின் கருணை நமக்கு புரியும். பூமி என்பது பல ஆயிரக்கணக்கான மைல் நீளமான ஒரு ஜுவாலை. அதன் மீது சில 100 மைல்களுக்கு பொறுக்கு தட்டிய மணல் பருப்பை நாம் வாழிடும். அந்த மண் பருப்பின் மீது நாம் கட்டிடம் கட்டி வாழறோம். கலைகள் வளர்க்குறோம், அழிக்கிறோம். நெருப்பை மூடி இருக்கோம். அந்த மண் திரை உதிர்ந்தால் நாம் என்ன ஆகும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த பூமி ஒரு கோணத்தில் சாய்ந்து சுற்றுகிறது. அது நிமிர்ந்து விட்டால் என்ன ஆகும்? கடல் எங்கு, கரை எங்கு? சீதோஷ்ண நிலை தான் என்ன ஆகும்? பூமியின் மத்திய பாகத்தின் நிரந்தர கோடை காலமும் இதர பகுதிகளில் நிரந்தர குளிர்காலமும் ஏற்பட்டு விடாதா? மனித வாழ்வே ஒரு மயிரிழையில் ஊசலாடுது. நடந்த வரையில் நடேசன் கருணை என்று வாழ்கிறோம். எதிலும் நமக்கு தெரிந்ததை விட தெரியாதது தான் அதிகம். ராமநாதன் நம்ம பெரியவர்கள் சிந்தையை அடக்கி சும்மா இரு என்று கூறிய பொன்மொழி தான் வாழ்வுக்கு உகந்த மொழி என்று டாக்டர் கூறி முடித்தார். தெளிவு தேடி டாக்டரிடம் போன நான் மிஞ்சிய குழப்பத்தோடு வீடு திரும்பினேன். திடீரென்று ஒரு நாள் திலீபன் வீட்டுக்கு வந்தான். கதவை படபடவென்று தட்டினான். நான் போய் திறந்தேன். அவன் வெளியே சோர்ந்து போய் நின்று கொண்டிருந்தான். அண்ணா, நான் வரலாமா என்று கேட்டான். அவனை உள்ளே வரச் சொன்னேன். உள்ளே நுழைந்த திலீபன் நேராக சென்று அவன் தாயின் பாதங்களில் விழுந்தான். மீனாட்சி அம்மாள் திகைத்து நின்றாள். அவள் அவனிடம் அன்பு வார்த்தைகளும் சொல்லவில்லை, அவனை திட்டவும் இல்லை. அம்மா, நீங்கள் இப்போது என்னை மன்னிக்க வேண்டாம். மன்னிப்புக்கு உரிமை உள்ளவனா பின்பு மன்னித்தா போதும் என்று சொல்லிவிட்டு வெளிப்புற அறையில் உட்கார்ந்து கொண்டாள். சீதா கந்தசாமி கோவிலுக்கு சென்று அப்போதுதான் வீடு திரும்பி வந்தாள். அவள் திலீபனை பார்த்ததும் அப்படியே நின்று விட்டாள். திலீபனும் அவளை நிமிர்ந்து பார்த்ததும் குழந்தை போல அழுது விட்டான். சீதா ஒன்றுமே போல பேசவில்லை. அவனை பார்த்தபடியே நின்றாள். அத்தான், பிரசாதம் வாங்கிக் கொள்ளுங்க என்று கூறி விபூதியையும் குங்குமத்தையும் அவன் முன்பு நீட்டினாள். திலீபன், சீதா, பிரசாதத்தை தரையில் வச்சிரு, உன் கையை மீது படவே வேண்டாம், நான் தீண்டத்தகாதவன் என்று நடுங்கியபடியே சொன்னான். சீதா ஒன்றும் புரியாமல் ஒரு வினாடி நின்றாள். பிறகு பிரசாதத்தை தரையில் வைத்தாள். திலீபன் விபூதியையும் குங்குமத்தையும் நெற்றியில் பூசிக்கொண்டான். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம். சுற்றி நில்லாதே போ, பகையே துள்ளி வருவது வேல் என்று முணுமுணுத்தான். நான், திலீபா, உனக்கு என்ன நேர்ந்திருக்கிறா? உண்மையை மறைக்காமல் சொல்லு, நான் உனக்கு துணையாக இருக்கேன் என்று. நான் ஒன்றும் கேட்காதண்ணா, எனக்கு யாரும் துணையாக வர முடியாது. இது நானே தீர்மானம் செய்த முடிக்க வேண்டிய விஷயம். என் தாயை மட்டும் நிராதரவாக விட்டு விடாத, நான் அதில் அதிக நாள் உயிர் வாழ மாட்டேன் என்று சொல்லி திலீபன் சீதாவை பார்த்தான். அவள் கண் கலங்கியபடி நின்று கொண்டிருந்தாள். நான் சீதாவோட தனிமையில் சில வார்த்தைகள் பேசணுமே என்று கெஞ்சியபடி கேட்டால் நான் உடனே வெளியே வந்து விட்டேன். திலீபன் எப்போது எப்படி மாறுவானோ என்ற பயம் இருந்தனால் கதவின் வெளியே மறைவில் நின்று கொண்டே உள்ளே நடப்பதை கவனித்தபடி இருந்தேன். திலீபன், சீதா, நீ எனக்கு ஒரு உறுதிமொழி தர வேண்டும், தருவியா சீதா என்று கேட்டான். என்ன உறுதியத்தான்? நீ ராமநாதனை மணந்து கொள்ள வேண்டாம். சீதா பேசாமல் இருந்தால். திலீபன் தொடர்ந்து கூறினான். சீதா, நான் மீண்டும் திரும்பி வருவேன், உன்னை மணந்து வாழ்வேன்னு கனவு காணாத. எனக்கு விமோசனமே இல்லை. அப்படின்னா அத்தான், எனக்கு விமோசனமே இல்லை. அத்தான், ராமநாதனை நான் அண்ணாவாக தான் நினைக்கிறேன். அவரை நான் என்றும் கணவராக நினைக்க முடியாது. திலீபன் வாதாடினான். இன்னும் சில மாதங்களில் நான் இறந்துட்டா அப்போ கல்யாணமே ஆகாத காயம் பண்ணா இருப்பேன். ஆனால் தான் அந்த நிலை எனக்கு வராதுன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கல்யாணம் என்பது மனிதர்கள் நடத்தும் சடங்கு.
என் மனத்தில் உங்கள் மீது ஆசை ஏற்பட்ட நாள் முதல் இதுவரை எனக்கு உங்கள் மீது கோபம் வரல. அப்படி சிறிதும் மாறாத கற்பு நிலையில் நான் இருக்கும்போது சாவை எப்படியாத்தான் உங்களை நெருங்க முடியும்? தொடரும்.